நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இம்மட்டும் நாம் தேவனை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திகளை, வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. நீங்கள் ஜெபிப்பதனால நாங்கள் சுகமாக இருக்கிறோம். இன்னும் உங்கள் ஜெபத்தில் எங்களை தாங்கிக் கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் அவர்கள் வந்து நமக்கு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எல்லார கரங்களை தட்டி தேவதாசரை அவரை வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க ஒரு வசனத்தை, நீதிமொழிகள் 29:18 வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தினல் 22:10 வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல என்ன செய்வாங்களாம்? ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காத்துக்கொள்கிறனோ பாக்கியவான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தினால நிறைய தீர்க்கதரிசிகள் உலகத்தில் எழும்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி இன்றைக்கி ஜனங்கள் யாருக்கு பின்னாடி ஓட தொடங்கிட்டாங்க? தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி ஓட தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல என்ன செய்வாங்களாம்? ஜனங்களும் சீர்கெட்டு போவாங்க. இந்த தீர்க்க தரிசனங்களை நீ என்ன செய்ய வேண்டாம்? முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். வேதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அப்படி நிறைவேறினா தான் அது யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. இன்றைக்கி பாருங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறாங்க. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிடைக்கலையே? தம்முடைய ஊழியக்காரருக்கு, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிக்கு என்ன தெரியுமா செய்கிறாங்க? இந்த வசனத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. கர்த்தர் எங்களுக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பிடிச்சிட்டு தப்பு தப்பாக என்ன செய்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் யார் ஜெயிப்பான்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஃபுட்பாலில் யார் ஜெயிப்பான்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் தமது ரகசியத்தை, எதை குறித்து தான் ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார்? தம்முடைய ரகசியத்தை குறித்து. அல்லாமல் யார் இன்றைக்கி சுகம் அடைவா, யாருக்கு கையில் வலி இருக்குது, காலில் வலி இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கு உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்னது? தீர்க்க தரிசனம். ஆனால் ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் தெரியுமா? அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியத்தை கர்த்தர் எங்கே வச்சிருக்கிறார் சொல்லுங்கள்? வசனத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்குள்ள அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ அந்த ரகசியங்களை கர்த்தருடைய வசனத்தில் உள்ள கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறது தான் உண்மையான தீர்க்கதரிசி. அல்லையா? அல்லையா? ஆண்டவரே சொல்றாரு, அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் தம்முடைய ரகசியத்தை என்ன செய்வார்? மறைத்து வைக்க மாட்டார், அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லையா? வேதம் சொல்றது தான் உண்மையான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. இந்த ஆமோஸ் தீர்க்க புத்தகத்தில் இந்த வார்த்தையை எடுத்துட்டு இன்றைக்கி அநேகர் எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனம். மழை வரும்னு சொல்லிடுவாங்க, மழை வராதுன்னு சொல்லிடுவாங்க, எல்லாத்துக்கும் தீர்க்க தரிசனம். ஏன் எலியா சொன்னார்ல, எலியா கிட்ட ஏசப்பா சொன்னார், நீ சொல்லு, நான் சொல்லாமல் மழை பெய்யாது. ஏசப்பா சொன்னால் சொல்லலாம். அல்லையா? வேதம் சொன்னால் அதுதான் தீர்க்க தரிசனம். இந்த வேதத்துக்கு புறம்பாக எதை சொன்னாலும், யார் சொன்னாலும், எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னாலும் அதை நம்பாதீங்க. அவங்க சொல்கிறது நடந்தாலும் நம்பாதீங்க. அல்லையா? நல்ல கவனமாக இருங்க. அல்லையா? அப்போ இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்ல பாருங்க, நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், ஆமோஸ் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அப்படி தானே? ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல. வாசிங்க 7வது வசனத்தை, 7வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, 14வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 7:14. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல. ஆனால் ஆமோஸ் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி அல்லையா? அவர் பாருங்க, அவர் சொன்ன, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன், நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருக்கிறேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். அப்ப இந்த ஆமோஸ் யாரு சொல்லுங்க? ஹலோ, கேட்குறீங்களா? எல்லாரும் இங்கே கவனமா பேண. ஆமோஸ் யாரு? மாடு மேய்க்கிறார், அப்படி தானே? சொல்லுங்க, ஆமோஸ் யாரு? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மந்தை மேய்க்கிறவன். அப்போ அடுத்த 2வது எப்படி? காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவருமா. இந்த ஆமோஸுடைய அவருடைய வரலாறை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா அவர் பெரிய ஒரு பணக்காரர். அல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாடை ஓட்டிட்டு போகிறவர் இல்லை, அவருக்கு ஏராளமான மந்தைகள் இருந்தன. அல்லையா? அந்த நாட்டில் அந்த காலத்தில் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஆலன் முன்னாடி வா, தள்ளி வா, அவனுக்கு கஷ்டமாக இருக்குறீங்க, உன்னை பிடிச்சிட்டு இருக்கிறான், கொஞ்சம் முன்னாடி வா. பாருங்கள், நல்ல கவனமாக விளையாடிட்டு இருக்காதீங்க, கேட்குறத சொல்கிறத கேளுங்க. விளையாடுகிற இடம் இல்லை இது. பாருங்கள், அவருக்கு ஏராளமான மந்தைகள் இருந்தது. அவர் ஒரு பெரிய பணக்காரர். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. 2வது என்ன? காட்டத்தி பழங்களை பொறுக்கிறாருன்னா அவர் ஓய்வு நாட்களிலே போய் அவருக்கு இருந்த காட்டு அத்தி மர தோட்டத்தில் இருப்பாராம். இல்லையா? அப்படி அந்த டைம் பாஸ் பண்ணும்போது காட்டத்தி பழங்களை பொறுக்கி சாப்பிட்ருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் அப்படி இருக்கும்போது என்னை கர்த்தர் அழைத்தார். இல்லையா? அவர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு மந்தை மேய்க்கிறவரோ சாதாரணமான இந்த காட்டத்தி பழங்களெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ருந்தவரில் பெரிய பணக்காரர், பெரிய செல்வந்தர், மிகுந்த வேலை உள்ளவர். இல்லையா? சத்தமாக கேட்குறீங்களா? உங்களுக்கு என் சத்தம் கேட்குதா? நான் என் சத்தம் உங்களுக்கு கேட்குன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இல்லையா? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? பெரிய பணக்காரர், மிகுந்த மந்தைகள் உள்ளவர். அவருக்கு காட்டத்தி பழ தோட்டமே இருந்திருக்கு. நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் போவாங்க தெரியுமா? அது மாதிரி இவர் சில ஓய்வு நாட்களில் இந்த ஃபார்ம் ஹவுஸில் போய் அந்த காட்டத்தி பழ ஃபார்ம் ஹவுஸில் போய் அந்த காட்டத்தி பழங்களை பழக்கி சாப்பிட்றவர். அப்படி இருந்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவர் கர்த்தரோடு இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீது பாருங்க, ராஜாவா இருந்தார், ஆனா யார் கூட இருந்தார்? கர்த்தரோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? வேலை நிமித்தம் யாரை தேட முடியாது? யாரை தேட முடியாது? சொல்லுங்க. ஆமென்.
ஏன் வேலைக்கு போகணும். பணக்காரங்க என்னை கர்த்தரை தேடுறது கொஞ்சம் சுருக்கம். அவங்க பெரிய பணக்காரங்க கர்த்தரை தேடினாங்க. அல்ல இல்லையா? கர்த்தரோடு இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தார். அந்த கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கர்த்தர்கிட்ட பேசக்கோ, கர்த்தர் நம்மகிட்ட பேசக்கோ என்ன இல்லை? நேரம் இல்லை. பல்லு தேய்க்காமல் இருங்கலாம் பார்ப்போமே. நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது பல்லு தேய்க்காமல் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபோனை பார்த்துருவோம். அது ஒரு வழக்கம். காலைல ஒரு 10 நிமிஷமாவது அந்த ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ நோண்டாமல் இருந்தால் நமக்கு என்ன வராது? அன்னைக்கு நாள் மாதிரியே இருக்காது. அப்படிதானே? இதெல்லாம் செய்யக்கு நேரம் இருக்கும். ஆனால் கர்த்தரோடு நேரம் செலவுகளுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஒரு நாளில் எவ்வளோ மணிக்கூர்? 24 மணிக்கூர். 24 மணிக்கூரில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும்னா எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்கூர் 24 நிமிஷம் 22 நிமிஷம் நம்ம கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? ஆனால் வேலைக்கு கரெக்டாக போகிறோம். நீ பாஸ்டர் அம்மா கேட்ட மாதிரி 9:30 கரெக்டாக எல்லோரும் வந்துட்டோம். அப்படி தானே? ஆராதனைக்கு 9:30 கரெக்டாக வந்துட்டிங்களா? எங்கள் வீட்டில் உள்ள டார்கெட் என்ன தெரியுமா? அந்த மலையாள பாட்டுக்கு முன்னாடி போயிடணும். கடைசி பாட்டு மலையாள பாட்டுக்கு முன்னாடி போயிடணும். டேய், மலையாள பாட்டு பாடுவாங்க, வாடா சீக்கிரம் போயிடும்னு தான் எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வருவோம் நாங்கள். புரியுதா? எப்படி நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுவோம்? ஆமோஸ் அப்படி இல்லை. பெரிய பணக்காரர், சகல வசதி இருந்தது, மந்தைகள் இருந்தது, தோட்டங்கள் இருந்தது, ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்க. எல்லாரையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் கர்த்தரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு நாளில் அதிகமான நேரத்தை தேவனோடு செலவிடுகிறோம்? அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பார்ட் டைம் ஊழியக்காரங்க கிடையாது, நீங்கள் ஃபுல் டைம் ஊழியக்காரங்க. இல்லையா? அதாவது பார்ட் டைம் கிறிஸ்தவங்க கிடையாது, ஃபுல் டைம் கிறிஸ்தவங்க. எல்லோரும் ஃபுல் டைம் கிறிஸ்தவங்க தானே? என்னதோ கேட்காம அப்படின்னு. அதாவது 24 மணிக்கூரில் எவ்வளோ நேரம் வேலையை கொடுக்குறீங்க? 8 மணிக்கூர். 8 மணிக்கூர் வேலை. 8 மணிக்கூர் 10 மணிக்கூர் வைங்க. பாக்கி 14 மணிக்கூர் நமக்குள்ளது இல்லையா? அப்போ பார்ட் டைம் வேலைக்காரங்க, ஃபுல் டைம் கிறிஸ்தவங்க. அல்ல இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் தான் வேலை செய்கிறோம். பாக்கியெல்லாம் யாருக்குள்ளது? ஏசப்பாக்குள்ளது. அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி அப்படி வாழ்ந்தவர் தீர்க்கதரிசி. அதனால தான் அவர் சொன்னார், எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நடக்குதோ, நான் தீர்க்க தரிசிக்க புத்திரனும் இல்லை, நான் வேற. ஆனால் கர்த்தர் என்று சொல்லி நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேல்கிட்ட பேசு என்று சொன்னார். அல்ல இல்லையா? இந்த ஆமோஸ் இருந்த ஊர் என்ன ஊர்? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ். அவர் மேய்ப்பருக்குள்ளே இருந்த ஒரு மேய்ப்பர் அல்ல, அவரை சுற்றி ஃபுல்லாக மேய்ப்பர்கள் இருந்தாங்க. அல்ல இல்லையா? அவருடைய மந்தையின் மேய்ப்பர்கள் இருந்தாங்க. தெக்கோவா என்பது பெத்லெஹேமுக்கு அடுத்த ஒரு ஊர், பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். இந்த பெத்லெஹேம் எங்கே இருக்குன்னா யூதா ராஜ்யத்தில் இருக்குது. அல்ல இல்லையா? பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேசம் 3 பெரிய ராஜாக்களால் ஆளப்பட்ட பின்பு, யாரெல்லாம் சொல்லுங்கள் அந்த 3 ராஜாக்கள்? முதல் ராஜா யார்? சவுல், தாவீது, சாலமன். சாலமன் இன்னைக்கு கவனமாக கேளுங்க, அப்போ தான் புரியும். சாலமோனுக்கு பிறகு தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. அதில் வடக்கு ராஜ்யம் என்று சொல்கிறது 10 கோத்திரம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்வது 2 கோத்திரம், யூதா, பெஞ்சமின். இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள நாடில் தான், அந்த தெற்கு தேசத்தில் தான் இந்த தெக்கோவா என்கிற ஊர் இருக்கிறது. இந்த தெற்கு தேசத்தில் குடியிருக்கிற, தெற்கு தேசத்தை சார்ந்த ஆமோஸ் என்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்? தீர்க்க தரிசனம் சொல்லு. அல்ல இல்லையா? அந்த வடக்கு ராஜ்யம் சொல்கிற அந்த 10 கோத்திரம் உள்ள இஸ்ரவேல் என்கிற சொல்கிற அந்த கோத்திரம், அந்த ராஜ்யம் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற ராஜ்யம். அல்ல இல்லையா? எசபேல் என்ன பண்ணாங்க? ஆகாபுடைய மனைவி எசபேல் என்ன செய்தாங்க? ஒரு தீர்க்கதரிசியை கூட விடக்கூடாது, எல்லாரையும் பிடி, ஒருத்தரை கூட. நம்ம ஆள் எலியா என்ன சொன்னார் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே,
எல்லா தீர்க்கதரிசிகளையும் என்ன செஞ்சிட்டாங்க? கொன்று போட்டாங்க. நான் ஒருத்த மாத்திரம் தப்பி மீந்திருக்கிறேன்னு சொன்னார், தெரியாமல் சொன்னார். ஆனால் சொன்னது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? வடக்கு ராஜ்யத்தில் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணுகிற ராஜ்யம் அல்ல இல்லையா? இப்போ அந்த வடக்கு ராஜ்யத்துக்கு அவங்க தீர்க்கதரிசிகளே அவங்க என்ன செய்யறதில்ல, விடுறது கிடையாது, கொன்றுவாங்க. அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிற இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்ல, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்ன சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. எப்படி இருக்கும் பாருங்க நிலைமை அல்ல இல்லையா? அவங்க ஆட்களையே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. இதில் இங்கேருந்து இவர் போய் அங்கே சொல்லணும். அப்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்து விடுறாரு. நீ போய் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன சொல்லணும் பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சீயோன்லேருந்து கர்ச்சித்து, கர்ச்சிக்கிறது யார் கர்ச்சிப்பா சொல்லுங்க, சிங்கம். அப்போ ஆண்டவர் கோபமாய் கர்ச்சித்து சொல்கிறாராம். நம்ம படிக்க சாதாரணமாக படிச்சிடும் அப்படிதானே? கர்ச்சித்துனா எப்படி எப்படி கர்ச்சிப்பாங்க சொல்லுங்கள்? வீட்டில் எத்தனை பேர் கர்ச்சித்திருக்கீங்க? அது வீட்டில் வந்து பாருங்கள், அப்போ தெரியும். கூப்பிட்டு விழுதுற காது கேட்கலையா, கர்ச்சித்திருக்கீங்களா? அப்படி நீங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்தா எல்லாம் அப்படியே ஏசப்பாக்கு அடுத்த வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. கர்ச்சித்திருக்கீங்களா இல்லையா? அது ஆம்பளைகள்கிட்ட கேட்டால் தெரியும் அவங்க மனைவிகள் எப்படி கர்ச்சிப்பாங்கன்னு. எனக்கு எப்படி இருந்தேன்னா, நானும் ஒரு ஆளுக்கு கணவனாக கிட்டத்தட்ட 26-27 வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கர்ஜனைலாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கேன் அல்ல இல்லையா? அப்போ கர்ச்சிக்கிறதுனா எப்படின்னு உங்களுக்கு தெரியும், சொல்லி தரேன்டா. அப்படி தானே? எப்படி கர்ச்சிப்பாங்க? எப்படி சவுண்டாட்டு கோபமாட்டு அந்த சத்தத்தில் பில்டிங்கே என்ன செய்யும், ஒரு அதிரும். அந்த அதிரில் எந்த புருஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஓடி வந்துடுவான். அவன் காதில் அந்த ஹெட்செட் மாட்டியிருந்தாலும் கேட்கும். அதுக்கு சத்தத்தை விட இந்த கர்ஜனை எப்படி இருக்கும், பளீர்னு வரும். அப்போ கர்ச்சித்தா நிச்சயமாக திரும்பி பார்ப்பாங்க அல்ல இல்லையா? இங்கே ஆண்டவர் கர்ச்சிக்கிறார். எப்படி பாருங்க, கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தம் விடுவார், அதனால் மேய்ப்பரின் தாவரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும் சொல்லிட்டு சொல்கிறார். எங்கே வந்து வேற ஒரு தேசத்தில் போய் அடுத்த தேசத்தில் வந்து என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தமஸ்குடைய 3 பாதை. இப்போ இவர் தீர்க்க தரிசனம் சொல்ல வந்தது யாருக்கு சொல்லணும்னு சொன்னார் ஆண்டவர்? இஸ்ரவேலுக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, தமஸ்குவை பற்றி பேசுகிறாரு. தமஸ்கு எங்கே இருக்குது? சிரியா, அது வேற தேசம். ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்து விடுறாரு, நீ போனால் அவனை என்ன செஞ்சிருவானுங்க, கொன்று போடுவானுங்க. ஆனால் நீ அடுத்த ராஜ்யத்தை பற்றி அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன செய்வாங்க, சத்தமாக சொல்லுங்க, கேட்பாங்க. நமக்கு அப்படி தானே? நம்மளை பற்றி சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், நம்ம இதை காட்டும் கர்ச்சிக்க தொடங்க. இவனுக்கு வேறு வேலை இல்லை, என்னை பற்றி தான் சொல்கிறான், ஏன்னா என்னை பற்றி அவனுது. ஆனால் அடுத்தவங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுங்க எப்படி இருக்கும்? அடுத்தவங்களை பற்றி சொல்லும் போதுன்னு கேட்கும் போதே நிறைய பேருக்கு முகம் சிரிச்சிருச்சு அப்படித்தானே? நம்மளை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், கோபம் வரும், கஷ்டம். அடுத்தவங்களை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷம். இப்போ இவங்க தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணுறவங்க. இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, கர்த்தர் கோபமாக கர்ச்சித்து சொல்கிறாரு, மேய்ப்பரின் தாவரங்கள் எல்லாம் என்ன செய்யும், நடுங்க போகுது, பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தமஸ்குவை பற்றி சொல்கிறார். இவர் இப்படி தொடங்கும் போது அவங்களுக்கு கோபம் வந்தது, இவனை விடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இவர் எங்கே சொல்கிறாரு, தமஸ்குவை பற்றி சொல்கிறார் அல்ல இல்லையா? தமஸ்குவை பற்றி சொன்ன உடனே இது நல்லா இருக்கே, கேட்போன்னு கேட்குறாங்க அல்ல இல்லையா? புரியுது அவங்களுக்கு? ஆண்டவர் சொன்னது என்னது, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆனால் இவர் சொல்கிறது எதை பற்றி, தமஸ்கு. எத்தனை தேசங்களை பற்றி சொன்னார் தெரியுமா? 6 தேசங்களை பற்றி சொன்னார். தமஸ்கு, காசா, தீரு, ஏதோம், அப்புறம் அம்மோன், மோவாப்.
இப்படி 6 தேசங்களுக்கு சொல்லிக்கிட்டு அந்த 7ஆவதாக யூதா தேசத்தை பற்றி சொல்கிறார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எழுதுறீங்களா? சொல்கிறேன், திருப்பி எழுதிடுங்க. தமஸ்கு, காத்சா, தீரு, ஏதோம், அம்மோன், மோவாப். இந்த 6ம் புறதேசங்கள், தேவனை அறியாத தேசங்கள். இந்த 6 தேசத்துக்கும் சொல்லிட்டு 7ஆவது யாருக்கு தெரியுமா சொல்கிறாரு? யூதாவுக்கு. யூதா யாரு? இந்த ஆமோஸுடைய தேசம். இப்போ இவ்வளோ நேரம் வெளியில் உள்ளவங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு சொந்த தேசத்தை பற்றியும் பேசுகிறாரு. கடைசியாக இஸ்ரவேலை பற்றி பேசுகிறார். அல்லையா? அப்போ எல்லாரையும் பற்றி சொல்லி கடைசி அவருக்கு தேசத்தையும் குத்தம் சொல்லி கடைசி அவங்கள பற்றி சொல்லும்போது கேட்டு இருப்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அல்லையா? இது ஆண்டவருடைய ஒரு ஆலோசனை. அல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எடுத்த உடனே அவங்கள பற்றி சொல்லி மாட்டிக்காத, நான் சொல்கிறபடியே சொல்லு. பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுலேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் எனக்கிட்ட பேசுகிறேன்னு? அல்லையா? என்கிட்ட பேசுனா நான் உன்னை கைவிட மாட்டேன், அது இல்லை. அல்லையா? அவர் என்ன பேசுவார்? நம்மளை ரட்சிக்க பேசுவார். அல்லையா? நாம் விடுதலை ஆக முடியாது பேசுவார். நம்ம பாவத்திலேருந்து மனம் திரும்பணும் பேசுவார். அதை தான் இந்த வேதம் சொல்லி, இந்த வேதத்துடைய முக்கியத்துவமே ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஏற்றதை தான் இவர் பேசுவார். அல்லையா? மற்றபடி உங்களை தாளாட்டி சீராட்டி பேசுகிறதெல்லாம் கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கம். அதை நம்பவே நம்பாதீங்க. அல்லையா? அதான் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உங்களை பற்றி பேசினா ஆசை? கேட்பீங்களா? கேட்பீங்களா? அல்லையா? சொல்லுவோம். ஆனால் நம்ம குற்றத்தை பற்றி நம்மகிட்ட ஒருத்தங்க சொல்லும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் கேட்போம். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள நினச்சோம், இவனுக்கு வேலையே தான், எப்பவும் நம்மளை பற்றியே பேசுகிறான். அல்லையா? ஆண்டவர் பாருங்க, நம்மளை நேசிக்கிறபடினாலே சிட்சிக்கிறார். அல்லையா? சர்வ வல்லவர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை குறித்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா நினச்சிக்கிடுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லையா? அல்லையா? அப்போ எப்பவும் இந்த அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விட்டுறணும். அடுத்தவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேசவே கூட. இங்கே பாருங்கள், இவர் சுற்றி இருக்கிற 6 தேசங்களுக்கு பேசி கடைசி 7ஆவதாக அவருடைய சொந்த ஜனங்களை குறித்தும் பேசி 8ஆவதாக அவர் சொல்ல வந்த தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அல்லையா? அவர் இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த 6 தேசத்துக்கும் அவர் சொன்னபடியே நடந்தது. அல்லையா? அவர் சொன்னபடியே நிறைவேறினது. இன்றைக்கும் உலகத்தில் நிறைவேறிட்டு இருக்குது. அல்லையா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 கடைசி இல்லையா? 1 முதல். அப்போ அந்த 1லேருந்து 8 வரைக்கும் நடந்துட்டு வந்துட்டே இருக்கு. இனி கடைசியாக உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அது நிறைவேறும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவருக்கு ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தார். வாசிங்க, அந்த முதல் இதை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்ன? 3ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்ன? நல்ல கவனமா கேளுங்க. தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும், தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும், 4 பாதகங்களின் நிமித்தமும், 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன், நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இரும்பு கருவிகளினால் போரடித்தார்களே, அவர்கள் கீலேயாத்தை இரும்பு கருவிகளினால் போரடித்தார்களே. ஹல்லேலூயா. இந்த 3 பாதகங்கள் 4 பாதகங்கள்னா என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. 3 பாதகங்கள்னா 3 பாதங்கள் 4 பாதங்கள் இல்லை, அது ஒரு வழக்க சொல். அல்லையா? அதாவது அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிற பாவங்களினால நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேனா, அதன் ஆக்கினையை
திருப்ப மாட்டேன். அது சொல்கிறாரு, அவர்கள் என்ன செய்தாங்களா? கீலேயாத்தை என்ன பண்ணாங்களா? இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இருப்பு கருவிகளினால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? கீலேயாத் என்கிற ஒரு தேசத்தை இந்த தமஸ்கு தேசம் சிறைப்பிடித்திருக்கிறாங்க. யுத்தத்தில் பிடிச்சு அவங்க மேலே அந்த இரும்பு கருவிகள், அது என்னன்னு தெரியாது, ஒருவேளை அந்த என்ன சொல்ற ரதங்களாக இருக்கும், இரும்பு ரதங்களை எதோ அவங்க மேலே ஏற்றி அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க? போரடிக்கிறதுனா என்னது? போரடிக்கிறதுனா என்னது தெரியாதா? இந்த சூடடிக்கிறது, நெல் போட்டு சூடிக்கிறதா போரடிக்கிறது. அது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்களாம்? அவங்க மேலே இரும்பு கருவிகளை மேலே ஏற்றி அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க? கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு தேசத்தை யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அந்த ஜனங்களை என்ன பண்ணியிருக்காங்க? அவங்கள படுக்க வச்சு அவங்க மேலே ரதங்களை ஏற்றி, இரும்பு ரதங்களை ஏற்றி அவங்கள என்ன செய்திருக்காங்க? கஷ்டப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் ஏதாவது இருக்கா? நம்ம ஏதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோமா? நம்மகிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது, அப்படி தானே? என்ன ஆயுதம் இருக்குது சொல்லுங்கள். வாயா, எல்லாரும் தெரியுது. அதை பற்றி யாக்கோபு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார், ஒரு அதிகாரமே எழுதியிருக்கார். நாவானது மோசமான ஒரு ஐட்டம், அப்படி தானே? இந்த நாவுனால் எத்தனை பேரை நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் சொல்லுங்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேரை நம்ம மேலே இரும்பு ரதத்தை ஏற்றுற மாதிரி இந்த நாவினால் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் நம்ம விளையாடி இருக்கோம் சொல்லுங்கள். பேசியிருக்கோமா இல்லையா? எத்தனையோ பேரை காயப்படுத்தியிருக்கோம், அப்படி தானே? எத்தனையோ பேரை நம்முடைய நாவினால், அதாவது நாவானது சிறிய அவயவமாக இருந்தும் என்ன செய்யுமா? பெரிய காட்டை என்ன செய்யுமா? கொளுத்திடுமா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த நாவு பயங்கர மோசம். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வர இதனால தான் வரும் சொல்லுங்கள். நாவுனால தான் வரும். நிறைய டைவர்ஸ் எதனால தான் நடக்குது சொல்லுங்கள்? நாவினால தான். நிறைய குடும்பத்தில் சண்டை எதனால தான் வருது? இந்த நாவினால். இந்த நாவு, அதாவது நம்ம தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது. என்ன பழமொழி? நாவினால் சுட்டப்புண் உள்ளாரம். அதா பார்த்தீங்க, கரெக்டாக எல்லாம் மாற்று. தீயினால் சுட்டப்புண், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரம் ஆறாது நான். ஆனால் நம்ம அதை மாற்றிட்டோம். நமக்கு தீயில சுடுறது தான் பெருசாக தெரியும். என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அவ்வளோதானே அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை குடும்பத்தையே என்ன செஞ்சிடும்? இல்லாமாக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி பிரிந்திருக்கு தெரியுமா அந்த நாவினால்? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்குது தெரியுமா அந்த நாவினால்? நாவின் பிரதியுத்திரம் பயங்கர மோசம். அல்லேலூயா. நாவை அடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை பிறக்குன்னா அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறதா இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை காரியங்கள், நிறைய காரியங்கள் உதாரணமாக சொல்லலாம். நீங்களே யோசித்து பார்த்துடுங்க. அடுத்தவங்களை எப்படி நம்ம நாவினால் காயப்படுத்துகிறோம். அல்லேலூயா. குண்டாக இருக்கவங்கள பார்த்து என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? எந்த கடையில் நீங்களா வாங்கி கொடுத்தீங்க அரிசி? எந்த கடையில் அரிசி வாங்கினா? குண்டாக இருக்கிறது ஒரு விஷயம் தெரியுமா? குண்டாக இருக்கிறது அவங்க விரும்பி இருக்கிறது இல்லை. புரியுதா? ஏதோ கஷ்டகாலம். அவங்க சாப்பிடாமல் இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க சொல்லுங்கள். குண்டாக தான் இருப்பாங்க. சில சமயம் அவங்க ஜீனாக இருக்கும், பாரம்பரியமாக இருக்கும். எப்படியா? அதுக்கு அவங்கள பார்த்து கூட்டத்தில் எந்த கடையில் அரிசி வாங்கினேன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒல்லியாக இருக்கவங்கள பார்த்து என்ன டிவியா,
என்ன சுகரா, ஏன் இப்படி இருக்கீங்க கேட்குறோமா இல்லையா? ஒருத்தங்களுக்கு பிள்ளையே இருக்காது, தெரிஞ்சிட்டும் கேட்போம், கல்யாணம் கழிஞ்சு இவ்வளோ வருஷம் இன்னும் குழந்தை இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? புரியுதா உங்களுக்கு? நான் இது சொன்னது ஒரு சில உதாரணங்கள். நீங்கள் யோசிச்சுடுங்க, என்னென்ன காரியத்தில் ஒரு மனுஷங்களை நாம் காயப்படுத்துகிறோம். இல்லையா? அநேக காரியங்கள். இந்த நாவு போதும், ஒன்று போதுங்க, நல்லா சிரித்து போவாங்க, திரும்பி வரும்போது 2 பேரும் பிரிஞ்சு வருவாங்க. இல்லையா? பைக்கில் ஏறி போச்சும் கெட்டி பிடிச்சிட்டு போவாங்க கடைக்கு, திருப்பி வரைச்சும் ஒரு கேப்பே விழுந்துடும். என்ன நடக்குது? உண்மையா இல்லையா? நடக்குதா இல்லையானே? அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாவு ஒரு இரும்பு ஆயுதம் போல அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? இது அழித்து கொண்டு. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நாவை அடக்க தெரியணும். இல்லையா? பைபிளில் ஒரு வசனம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். இல்லையா? இல்லையா? அவருங்க, நீங்கள் ஞானியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? அதிகமாக பேசக்கூடாது. ஓயாமல் பேசிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இது ஓயாத வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க, சில 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 சிலன்னு பேசிகிட்டே இருக்கு. பேசாமல் இருந்தாலும் சொல்லுவாங்க அது ஒரு ஊமை, பேசவே பேசாது அப்படின்வாங்க. எப்படி செய்தாலும் தப்பு தான். ஆனால் நீங்கள் அதாவது வேதம் தெளிவாக, சொற்களின் மிகுதினால் என்ன இல்லாமல் போகாது? பாவம் இல்லாமல் போகாது. நீங்கள் அதிகமாக பேச 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 நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? பாவம் வரும். பாவம் இருந்தால் என்ன நடக்கும்? பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லையா? பாவம் செய்யுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவாரா, கேட்க மாட்டாரா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? செவி கொடார். இல்லையா? வசனம் இருக்குது, எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. நீங்கள் படித்து என்ன வாசிப்பீங்க? யோவான் 9:31 நினைக்கிறேன், வாசிங்க. யோவான் 9:31 தானே அது? வாசிங்க. 31 33. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லையா? இந்த தமஸ்குக்காரங்க பாருங்க, அடுத்தவங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அவங்க மேலே இருப்பு ரதங்களை விட்டு ஏற்றி கொலை செய்தார்கள். அல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற இந்த பிரதியுத்தரம், நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தை அடுத்தவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடாது. அல்லையா? அல்லையா? தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள். அல்லையா? அப்போ சமாதானம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசணும். அப்படி தானே? இந்த பேசும்போது எரியிற எண்ணெயில், எரியிற தீயில எண்ணெயை தூக்கி விடக்கூடாது, கொஞ்சம் கூட பற்றி எரியட்டணும். அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு பாருங்கள், சும்மானாலும் சரி, சீரியஸுக்குனாலும் சரி, தமாசுக்குனாலும் சரி, அநேகர் இந்த எரியிற தீயில எண்ணெயை குறி ஊற்றிட்டே தான் இருப்பாங்க. அப்படி தானே? அதில் ஒரு சுகம், அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு சுகம். அப்படி தானே? அடுத்தவங்கள வேதனைப்படுத்தி இன்பம் காண்ற ஒரு கூட்டம் உண்டு, அதுக்கு பேர் என்ன? ஷேடிஸ்ட். அப்படி தானே? சேடிஸ்ட். அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதில் ஒரு இன்பம் காண்றது. அல்லையா? அப்படி யாராவது இருக்கீங்களா இங்கே? அப்படி யாராவது இருந்தால் இன்றைக்கி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நிறைய காரியத்துங்களை நம்ம வாயினால் எதையாவது சொல்லிடுவோம், யோசிக்காமல் பேசிடுவோம். ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறதே இல்லை. இங்கே ஆண்டவர் தமஸ்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் அப்படி செய்தாங்க, அதனால அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆசைகளின் வீட்டிலே தீ கொளுத்துவேன். அல்லையா? அல்லையா? நாவு ஒரு வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருமா? தீயை கொளுத்தி விட்டுரும். அவர் சொல்கிறார், அதனாலே ஆசைகளின் வீட்டில் என்ன செய்வாராம்? தீயை கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும். நான் தமஸ்குவின் தாழ்பால்களை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்தின பெத் ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சிரியாவின் ராஜா ஜனங்கள்
கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாவை நாம் அடக்கலைன்னா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நம்பி இருக்கிற உங்கள் நம்பிக்கை எல்லாத்தையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. எங்களை யாரும் அசைக்க முடியாது. நாங்கள் அவ்வளோ நல்ல குடும்பம், அவ்வளோ நல்ல கணவன் மனைவின்னு சொன்னீங்கனாலும் இந்த நாவை அடக்கலைன்னா பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிற கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கையிலே என்ன செஞ்சிடும்? பெரிய பிரிவினைகள் வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய இதையெல்லாம் நம்பி ஆண்டவரை நம்பாமல் அவங்களுடைய பாருங்கள் அவங்களுடைய தாழ்பால்களை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை நம்பி, அவங்களுக்கு இருக்கிற மேன்மைகளை நம்பி இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களை நான் என்ன செய்வேனா? சங்காரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், அசீரியா சாம்ராஜ்யம், சிரியா சாம்ராஜ்யம் கடைசி ஒரு சாம்ராஜ்யமாக இல்லாத போகும்படிக்கு கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா. அவர்களை சங்காரம் பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த பாதகங்களின் நிமித்தம். ஆமென். நீங்களும் நானும் பாதகங்கள் செய்வோம்னா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவோம்னா, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துவோம்னா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவோம்னா, அது நம்முடைய தேவனுடைய பார்வைக்கு பாவமாய் போகும். வேதம் தெளிவாய் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகவே போகாது. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, முடியும் போது பார்த்திங்கன்னா பயங்கர சண்டையில் வந்து நிற்கும். காரணம் என்ன தெரியுமா? இந்த சொற்களின் மிகுதி. இந்த நாவை அடக்காததுனால. நாவை அடக்காமல் இருந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை வரும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தங்க சத்தமாக பேசினா அடங்கி போயிருங்க. நாங்கள்லாம் எப்படி அடங்கி போகிறோம் பார்க்குறீங்க இல்லை? எங்கள் மனைவிகள்கிட்ட நாங்கள் சண்டை போட்டுருந்தால் என்ன ஆயிருக்கும்? அல்லேலூயா. ஆம்பளைங்களை பார்த்து கற்றுக்கிடுங்க. அல்லேலூயா. உண்மையை தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சண்டை இல்லாமல் போனால் அந்த கணவன் மனைவி என்னதோ ஒருத்தர் அப்படி நேசிச்சு இல்லை, யாரோ ஒருத்தர் சத்தம் போடாமல் அமைதியாக போகிறதுனால தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக போகுது. அல்லேலூயா. இல்லைன்னா அந்த அளவுக்கு பரிசுத்தமான கணவன் மனைவி யாரும் உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே சண்டை வந்துட்டு வந்தா இல்லையா? நீர் தந்த பொண்டாட்டி தான் எனக்கு அதை சாப்பிட தந்தான்னு சொல்லிட்டார். அதுக்கு அந்த அம்மா என்னென்ன சொல்லிச்சோ கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, அது கன்ஃபார்ம். ஆனால் நமக்கு இங்கே எழுதலை. சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இதனால் கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்துருங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னா விட்டு கொடுத்து போங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் சந்தோஷம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? விட்டு கொடுங்க. ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தாழ்மைப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பாருங்க, இல்லைன்னா அடிமையாகி போவாங்க, சிறைப்பட்டு போவாங்க, சங்காரம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய நாவை அடக்கி கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலைன்னா பிசாசுக்கு சிறைப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா. சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்தி விடுவான். அதன் பிறகு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்க மாட்டார், பிசாசின் ஆளுகை தான் இருக்கும். பிசாசின் ஆளு இருந்தால் அங்கே ஒரு நாள் நிம்மதி இருக்காது, அங்கே சந்தோஷம் இருக்காது, அங்கே விடுதலை இருக்காது, அங்கே ஒரு நாளும் அமைதி இருக்காது. அல்லேலூயா. எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம் இன்றைக்கி அமைதி இல்லை. நம்ம குடும்பங்களை எடுத்து பாருங்கள், அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, ஒன்றும் இல்லை, ரெட்ஷிப் இல்லை. ஏதோ பேருக்கு கிறிஸ்தவன்னு ஓடிட்டுருக்கோம். பேருக்கு கிறிஸ்தவங்களாக ஓடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க. உங்கள் குடும்பங்களில் அமைதி இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் பிசாசுக்கு சிறைப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை சங்காரம் பண்ண மாட்டார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. கர்த்தர் 6வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காத்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே சிறைப்பட்டு வந்தவர்களை இவங்க என்ன செய்யிட்டாங்களா? திரும்பவும் அடிமைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்காம. அல்லேலூயா. நம்மக்கிட்ட சில அதிகாரம் இருக்கும்போது நம்ம கீழே உள்ளவங்களை என்ன செய்யக்கூடாது? சாவிட்டி தேய்ச்சிடக்கூடாது. அல்லேலூயா.
பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரமே யார்கிட்ட தான் வருது? அவரிடத்துலேருந்து வருது. அல்லையா? அப்போ உங்களை ஆண்டவர் ஒரு அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? சொல்லுங்கள், கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் அப்பா, நான் என் குடும்பத்தில் தலைவன். இந்த தலைவன் பதவி எனக்கு தந்தது யார்? சொல்லுங்கள், ஆண்டவர். நான் இதை வச்சுட்டு என் பொண்டாட்டியை போட்டு ஓயாமல் நான் தான் உனக்கு புருஷன், நான் சொல்லுதான் நீ கேட்கணும், இங்கே இரு, அங்கே இரு, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, அங்கே போகாத, இங்கே போகாதன்னு சொல்லி ஓயாமல் செஞ்சிட்டு இருந்தால் அவளுக்கு என்ன தோணும்? சொல்லுங்கள், ஐயோ ஒரு சைக்கோட்டை வந்து மாட்டிக்கிட்டேனே தோணுமா தோணாதா? தோணுமா தோணாதா? இங்கே சொல்லுங்கள், சிறையாக்கினவர்களை முழுவதும் ஏற்கனவே அது பாவம் வந்து மாட்டிக்கிச்சு. மாட்டினதை போட்டு இதுதான்டா வாய்ப்புன்னு கண்ட மேனிக்கு போட்டு நம்ம இஷ்டத்துக்கு கஷ்டப்படுத்தினா அது ஒரு நாள் என்ன ஆகும்? ஒரு அளவுக்கு தான் கம்பி டெம்பராக இருக்கும், அது ஒரு நாள் என்ன செய்திடும்? ஒடிஞ்சிடும். ஒடிஞ்ச பிறகு கம்பியை ஒட்ட வைக்க முடியுமா? அதையும் இன்னைக்கு வெல்டிங் பண்ணி ஒட்ட வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அது பழையது மாதிரி அந்த அன்பில் இருக்காது. அதனால் பாருங்கள், நமக்கு உங்களுக்கு கொடுத்த உங்கள் பிள்ளைகளாக இருந்தாங்க, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்குள்ள சிக்ஷையிலும் போதனையிலும் நடத்தணும். சும்மா ஓயாமல் சிக்ஷிக்கக்கூடாது. பிள்ளைகளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த பிள்ளையை பார், அந்த பிள்ளை எப்படி படிக்குது, இந்த பிள்ளையை பார், இந்த பிள்ளை எப்படி படிக்குது, இப்படி சொல்லி பிள்ளைகளை ஓயாமல் சல்லியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நீ என் பிள்ளை, நான் சொல்லுதான் கேட்கணும். அல்லேலூயா. அவருங்க அவங்க நம்ம பிள்ளைகள்னு சொல்லி ஓயாமல் அவங்கள திருப்பவும் என்ன செய்யக்கூடாது? அவங்கள ரொம்ப நெருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு தெரியாததை நம்ம என்ன செய்ய தான் செய்யணும்? சொல்ல தான் செய்யணும். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க தான் செய்யணும். அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க. வேதம் சொல்கிறது, உன் பிள்ளையை பிறம்பினால் தண்டித்து அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அவன் ஆத்துமாவை நீ என்ன செய்வா? தப்பித்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அப்போ தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எப்பவும் பிரியாணி கொடுக்க முடியுமா? கொடுத்தா என்ன ஆகும்? சொல்லுங்க. மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடங்கொண்டு பெருகுவார்கள். அப்படித்தானே? எப்பவும் பிரியாணி கொடுத்தா அடுத்து எங்கே போகணும்? பக்கத்தில் இருக்க நெய்யூர் ஆஸ்திரி, அங்கே தான் போகணும். ஒழுங்காக கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம்னா அது பாட்டு வளரும். அப்படிதானே? இது பிள்ளைன்னு எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை மாடு மாதிரி இருக்கா, உடம்பை குறைஞ்சோன்னா அது என்ன செய்யும்? கொடுத்தது யார்? நம்ம தான் கொடுக்குறோம். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன். பாருங்கள், இதுக்கு காரணம் யார்? நம்ம தான். அப்போ பாருங்கள், ஒரு சிறைப்பட்டு வந்தவங்கள ரொம்ப அடிமையாக்கிடக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் கீழே இருக்க வேலைக்காரங்களை ஓயாமல் என்ன செய்யக்கூடாது? நச்சரிக்கக்கூடாது. எனக்கு 2 கடை இருக்குது, 2 கடையில் 3 ஸ்டாஃப் இருக்காங்க. அதில் போட்டு ஓயாமல் போய் அதை வை இதை வைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? நான் வரக்கு முன்னாடியே அவங்களுக்கு எப்படா போவான், எப்படா வெளியே போவான்னு. அப்படி தானே? நம்ம கீழே இருக்கிற அந்த வேலைக்காரில் நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். அவங்களுடைய நன்மையை நம்ம பார்க்கணும். அல்லையா? அப்படி தானே? அதனால தான் நான் கடைக்கு போகிறதே கிடையாது. அதனால் அவங்களும் ஜாலி, இஷ்டம் போல் இருக்காங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்கள விசாரிக்கணும். அல்லேலூயா. அவங்களுடைய நன்மையை நம்ம பார்க்கணும், அவங்களுடைய நன்மையை நாம் செய்யணும். அல்லேலூயா. இவங்க என்ன செய்ய பாருங்கள், சிறைப்பட்டவர்களை ஏதோ இடத்துல முழுவதும் சிறையாக்கினார்கள். திரும்பவும் திரும்பவும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, வேதனை படுத்தினா என்ன செய்வார் ஆண்டவர்? காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்து, அது அரணுடைய அரமனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்தினை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படி என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். காசா எங்கே இருக்குது? சொல்லுங்க,
எங்கே இருக்கு? காசா, பாலஸ்தீனத்தில். இன்றைக்கி பாலஸ்தீன நிலைமையை பார்த்தீங்களா? கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் அவங்க ஜனங்களை அடிமைக்கு மேலே அடிமைப்படுத்தி கொன்று குவிச்சு நாசம் பண்ணாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை மாறாமல் நம்ம கண்களுக்கு முன்பாய் பார்க்குறோம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் காசாவில் இன்றைக்கி நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த 2 காரியங்களும் போதும். ஒன்று என்னது? யாரையும் நம்முடைய வார்த்தையினால் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் வீணாக கஷ்டப்படுத்தக்கூடாது. 2வது, நமக்கு கீழே இருக்கவங்கள ரொம்ப அதிகமாக என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. கர்த்தர் சித்தமாக இருந்தால் வர்ற நாட்களில் பாக்கி உள்ள தேசங்களுக்கும் ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்னு பார்ப்போம். இன்றைக்கி கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? உங்கள் நாவை என்ன செய்யணும்? அடக்கணும். நல்லா தெரிஞ்சிடுங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகவே போகாது. நீங்கள் அதிகமாக பேசுனா அப்படி தான் சொல்லியிருக்கு. நீங்கள் நல்லது பேசுகிறீங்களோ கெட்டது பேசுகிறீங்களோ பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிகமாக பேசும்போது சொற்களின் மிகுதியினால் பாவம் வரும். அல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. 2வது, உங்கள் கீழே இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் கீழே உள்ள கணவன் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கீழே மனைவி இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப அவங்கள என்ன செய்யாதீங்க? கஷ்டப்படுத்தாதீங்க. தேவ அன்பை வெளிப்படுத்துங்க. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஒரு நாளும் பிசாசின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லையா? நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் என்றைக்கும் பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய மூலமாய் கர்த்தர் அன்றைக்கு சிரியர்களுக்கும் அந்த பாபிலோனியருக்கும் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாமளும் கர்த்தருக்கு முன்பாய் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் யோசிக்கணும். மெதுவான பிரதியுத்தரம் சொல்லுவர்களாய் மாறணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் நம்முடைய வாயின் வார்த்தையினால் கண்ணீர் சிந்தக்கூடாது. அப்படி செய்யும்போது அது கர்த்தருக்கு முன்பாக பாவமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே அதை விசாரிப்பார். அன்றைக்கு தமஸ்கு சிரியா தேசம் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிற காரணம், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இந்த பொல்லாத பாவத்தை செய்தார்கள். அவர்கள் கிலேத்தியர்கள் மீது இருப்பு ரதங்களை விட்டு ஏற்றி அவர்களை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துடித்து கொலை செய்தார்கள். இன்றைக்கி அநேகருடைய வாயின் வார்த்தைகள்னால அநேகர் துடிக்கிறாங்க, அநேகர் வேதனைப்படுறாங்க, அநேகர் கண்ணீர் விடுறாங்க, அநேகர் அழுது புலம்புறாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? என்ன வார்த்தை பேசுனாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ வேதனையாக போச்சுன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம், நம்மை பார்ப்போம். நம்முடைய வாயின் வார்த்தை அடுத்தவர்களை துக்கப்படுத்தினதா? நம்முடைய வாயின் வார்த்தை அடுத்தவர்களை காயப்படுத்தினதா? நம்முடைய வாயின் வார்த்தை நிமித்தம் அடுத்தவர்கள் கண்ணீர் விட்டார்களா? அடுத்தவர்கள் அழுதார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இதற்காக என்னை மன்னியும் என்று கேளுங்க. அப்பா, நான் உமக்கு முன்பாய் நிற்கும்படி, பிசாசுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி என் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள, என் நாவை அடக்க எனக்கு கிரியை செய்யுங்கன்னு எல்லாரும் கேளுங்க. அதுபோல் நமக்கு கீழே இருக்கிறவங்களை நாம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்முடைய அதிகாரம் கர்த்தர் நமக்கு தந்தது. நாம் இப்போ இருக்கிற இடத்துல நம்மை வைத்தது கர்த்தர். அதை உணர்ந்து கர்த்தருக்கு பயந்து நம்ம கீழே உள்ளவருடைய நன்மைகளை தேடவும், கீழே உள்ளவர்களுக்கு அவளை கண்ணியமாய் நடத்தவும், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாளர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உற்றார் உறவுகளாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த, கர்த்தருக்கு முன்பாய் கர்த்தருக்கு பயந்து நடத்த கர்த்தர் நம்ம ஞானத்தை தர வேண்டும். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரத்தில் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்கள் அன்றைக்கு செய்தவருடைய முடிவுகளை நாங்கள் உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது மூலமாய் காண்கிறோம்.
அப்பா வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்றைக்கு உடைய வார்த்தையின் தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை சாருங்க. எல்லோரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். மெய்யான தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற உயிருள்ள வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு ஜீவன் உண்டு. ஆதலால் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றவர்களாக, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்லுகிறவர்களாக, வேதத்தின் வசனத்துக்கு ஏற்றதாக சத்தியம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்படி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போகவே போகாது. ஆதலால் அன்பு தேவ சனமே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஒரு சாதாரண தேவனுடைய மனுஷனை கொண்டு பாருங்கள், தேசங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் உரைத்தார். ஆமோஸ் என்கிற தீர்க்க தரிசி ஒரு பெரிய தீர்க்க தரிசி என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் உண்மையானவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதில் இன்றைக்கும் கேட்ட சத்திய வார்த்தையின்படி நாமும் கூட இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கின்ற தேவன். ஊழியர்களை கொண்டு தேவன் எச்சரிப்பார். நாம் மனம் திரும்பும் பொழுது பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உயிருள்ள வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே. மனம் திரும்பாத அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். மனம் திரும்பாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற அந்த அனுபவத்தோடு வாழ்ந்தவர்களுடைய முடிவு பரிதாபமாய் மாறினது. அதை போல ஒருவருக்கு அந்த ஒரு சூழ்நிலை வராதபடி தேவ வார்த்தைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கடந்து வந்த உன் பிள்ளைகள் அனைவர் மீதும் உடைய கரம் இருக்கட்டையா. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை நாங்கள் கடைபிடித்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, செய்திகளை பகிர்ந்து கொண்ட தேவதாசரை குடும்பத்தையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனை. இன்னும் கிருபைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் தாம் எல்லா ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்நியோனி ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.